அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் இன்னொரு விதமான கை வந்து எப்படி வரையலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. அதாவது கையில் வந்து ஒரு விசிறி வச்சுருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதாவது பணிப்பெண்கள் பக்கத்தில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் போடுறோம் அப்படின்னா அவங்க கையில் வந்து இந்த மாதிரி ஒரு விசிறி வந்து கொடுத்து அந்த சாமிக்கு எந்த சாமி நம்ம அந்த பெயிண்டிங்கில் போட்டிருக்கோமோ அந்த சாமிக்கு விசிறுற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருப்பாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இதை எப்படி ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணிவிட்டு ஷேடிங்ஸ்க்கு வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து கவர் பண்ணுறேன். லைனிங்க்கு வந்து இன்ஜினியரிங்க்கு யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். நம்ம கையில் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், ஆல்ரெடி நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் எல்லாமே செப்பரேட் பண்ணி ஃபுல்லாக நான் கொடுத்துட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஃபோல்டர் போட்டு நான் க்ரியேட் பண்ணினதை ஃபேஸ் தனியாக, கர்டைன்ஸ் அந்த கிளாத் சம்மந்தமாக உள்ளது தனியாகவும், ஹேண்ட்ஸ்லாம் தனியாக, பாடி பார்ட்ஸ், கண் இந்த மாதிரி வரதெல்லாம் தனியாகவும் நான் ஒன்றுக்கும் வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். ப்ளேலிஸ்ட்டு தனித்தனியாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இனிமேல் பார்த்து நம்ம வீடியோஸை வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு எந்த சமயம் உங்களுக்கு என்ன வேணுன்றதை தேடி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் நம்ம கை சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே பாடி பார்ட்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் ஐஸ் போட்டிருந்ததையும் நான் அதிலேயே போட்டிருக்கேன். அது தவிர ஃபேஸ் வந்து தனியாக ஒரு ஃபோல்டரில் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபேஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நம்ம சேனலில். ஸோ நம்ம ஃபேஸ்க்கு வந்து தனியாக வந்து ப்ளேலிஸ்ட்டு போட்டு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த கை பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஒரே விதமான ஒரு கல்ச்சர் சம்மந்தமாக வராது. நம்ம சாமியெல்லாம் மெயின் வச்சு நம்ம வரைஞ்சிருந்தாலுமே கூட அந்தந்த பீரியடில் என்னென்ன யாரோட ஆளுமை கீழே இருந்ததோ அவங்களுக்கு ஏற்றது போல் வந்து மாறி இருக்கும். நம்ம பெயிண்டிங்கில் நிறைய கல்ச்சர்ஸில் வந்து நிறையா இன்க்ளூட் ஆகிருக்கும். அந்த மேலே தேவதைகள் பறக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் சம்மந்தமானதாக ஒரு இதில் தான் வந்து அந்த பேஸில் தான் நமக்கு அந்த பிக்சரில் ஆட் ஆகிருக்கும். அதே போல் அதாவது எப்படின்னா அவங்க விருப்பப்பட்டு அவங்க சாமியை வந்து வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஆட் பண்ணி கேட்டிருப்பாங்க. கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயமாக அந்த பெயிண்டிங்கில் வந்து ஆட் ஆகிருக்கும். அதே போல் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த விசிறி அமைப்புமே வந்து சீக்கியர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இந்த எருமையோட வாலில் வந்து எடுப்பாங்க, அந்த முடியிலேருந்து இது வந்து செய்வாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு கெட்ட சக்தியை நீக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து மரியாதை செலுத்துகிற விதமாக வந்து இதை வந்து அவங்களுக்கு அந்த குருமார்களுக்கெல்லாம் வந்து சீக்கிய குருமார்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அந்த குருமார்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி விசிறுற மாதிரி ஒரு இது வச்சுருந்துருக்காங்க. அப்போது அந்த அமைப்பை வந்து நம்மளோட பெயிண்டிங்கில் வந்து சீக்கியர்கள் பீரியடில் வந்து ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தரோட இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான டைப் அப்படின்றதுனால பல காலம் தாண்டி வந்திருக்கிறப்ப ஒவ்வொரு பீரியட்லேயும் என்னென்ன சேஞ்சஸ் வர முடியுமோ அவ்வளவும் வந்து இதில் கொஞ்சம் இன்க்ளூட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு தெரியும் உங்களுக்கு. அந்த ஷேடிங்ஸ் விஷயம்லாம் வந்து நிறைய ஆட் ஆகிருக்கு. இப்போது நிறைய இன்னும் நாள் இது மாதிரி ஒவ்வொரு காலத்தை கடந்து போக போக நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து இந்த கை அமைப்பு வந்து இந்த சாமி படம் நிறைய பெரிய படம் பெயிண்டிங்லாம் பண்ணுறப்போ நிறைய பிக்சர்ஸ் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணுறப்போ சப்ஜெக்ட்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து சாமிக்கு விசிறி விடுற மாதிரியான ஒரு பணிப்பெண்களை 2 புறமும் நிற்க வச்சு போட்டிருப்பாங்க. கிருஷ்ணா படத்துலையும் சரி, நிறைய ராமர் படத்துலலாம் வந்து நிறைய பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இது. வந்து பஞ்சு மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இப்போது வந்து நிறைய வந்துருச்சு இதில். ஸோ ஒயிட் கலரில் வந்து ஷேடிங்ஸு ஒயிட் கலரில் தெரிகிற மாதிரி நம்ம பெயிண்டிங்கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயிட்டில் வந்து லைட்டாக ப்ளூ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷேடிங் எடுக்கிற மாதிரி வரும். இதை வந்து நம்ம இந்தியன் இங்கில் இப்போது ஷேடிங்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதோட ஷேடிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். லைனிங் வந்து ரொம்ப ஹார்டாக தெரியக்கூடாது. நல்லா ஷேடிங்ஸ்லேயே வந்து இதை நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்ச் எஃபெக்ட் வந்து கொண்டு வந்துட்டு அடுத்தது கையில் பார்த்தோம் அப்படின்னா ஷேடிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம நார்மலாக கொடுப்போமோ அதே போல் இந்தியன் இங்கில் வந்து ஷேடிங் கொடுத்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட போர்டை வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். நான் நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஸோ அதே தான் நான் இதுலேயும் சொல்கிறேன். இந்த மாதிரி எந்த ஏரியாவில் ஷேடிங் கொடுக்கணும் அப்படின்ற ப்ராக்டிஸ்க்கெலாம் வந்து இது நல்லா வந்து நம்ம மைண்டில் வந்து மெமரைஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி கையில் அந்த வளையல் பகுதி எல்லாத்துலேயுமே வந்து எங்கெல்லாம் டார்க் ஷேட் வரணுமோ அதெல்லாம் வந்து நல்லா கவனித்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே போல் கையில் இந்த பக்கம் வந்து லைட்டாக நடுவில் அடிக்கிற மாதிரியும் ஒரு எட்ஜஸ்லலாம் வந்து ஷேடோஸ் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி நம்ம ஷேடிங் கொடுத்துக்கலாம்.
இது பார்த்தோம் அப்படின்னா கைவிசிறி தானே இது. நம்ம அந்த மயில் தொகையெல்லாம் வச்சு கூட வந்திருக்கும். நிறைய கிருஷ்ணா பெயிண்டிங்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த போல் இதுவும் ஒரு வகை விசிறி தான். விசிறி சார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீக்கியர்கள் லாங்குவேஜில். அதில் பார்த்தோம் அப்படின்னா குருமார்களுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம அதாவது உயர்ந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமாக வந்து இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து சாமி படத்தை தான் இங்கே வந்து உயர்வாக வச்சு போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த சாமி படத்தில் போடுறதுனால அந்த சாமிக்கு இதை விசிற மாதிரி வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. ஹேண்ட்ஸ்க்கு வந்து நான் நிறைய கலர் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ இந்தியன் இங்கில் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்தியன் இங்கில் எடுத்திருக்கேன். ட்ராயிங்க்கு இங்க் ஷேடிங்ஸ் வந்து இந்த பிக்சருக்கு நல்லாவே செட் ஆகும். ஸோ நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பெரிய அளவுலேயே வரைஞ்சிருக்கேன் சைஸு. இதை வந்து தனியாக கூட பார்க்குறதுக்கு கூட நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெயிண்டிங் ஹேண்ட்ஸ்லாம் வந்து பண்ணி நம்ம டெக்கரேஷனுக்காக கூட ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம், நல்லாயிருக்கும். கிஃப்ட்ஸ்லாம் கூட கொடுக்கணுன்னா கூட நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச ஈஸியாக எல்லோரும் வரையக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் கூட வரைஞ்சி நம்ம கிஃப்ட் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த பதிவு கொடுக்குறதுக்கு எனக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க. நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் ஈஸியாக ரீச் ஆகும். நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? அதே போல் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சில பிக்சர்ஸ் இதில் போட்டிருக்கிறதுலாம் வந்து நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வந்து வேணுன்ற பிக்சரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லைனிங்கும் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி கலக்காமல் அப்படியே எடுத்துகிட்டு லைனிங் கொடுத்துக்கலாம். லைனிங் கொடுத்துட்டு பார்க்குறப்ப இதோட லுக்கு வந்து நல்ல லுக் வந்து நமக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். அந்த ஸ்டிக்குக்கும் வந்து லைனிங் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஸ்பாஞ்ச் ஏரியாவுக்கு மட்டும் வந்து நம்ம லைனிங் கொடுக்கக்கூடாது. இதோட நமக்கு அந்த லைனிங் ஏரியாவும் முடிஞ்சிருது. இதே போல் பதிவு நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணலாமா வேணுமான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை நம்ம கலரிங்லேயே பார்க்கலாமா, இல்லை இந்த மாதிரி இங்க் ஷேடிங்கில் வந்து பார்க்கலாமா அப்படின்றத உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள். அப்புறம் நம்மளோட மற்ற சோஷியல் மீடியாஸ் நெட்வொர்க் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலோட அபவுட் பேஜில் வந்து நான் கீழே லிங்க்கில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்றதை வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலை பற்றின எல்லா டீட்டெயிலும் வந்து நான் லிங்க்காகவே கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்டர் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.